வணக்கம். இப்போ நான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, முருகரை பற்றி நான் சொல்ல போகிறேன். முருகர் நம்ம வீட்டில் இருப்பதற்கான அறிகுறிகள் நான் சிலதை சொல்ல போகிறேன். ஏன்னா நான் உணர்ந்ததை தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். முருகர் இருக்கார் அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா, நான் ரொம்ப ஒரு கஷ்டத்தில் போன வருஷம்லாம் ஒரு பெரிய கஷ்டம், நான் இறந்துடுவேன் அப்படிங்கிற மனநிலைமைக்கு நான் போயிட்டேன். நான் இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற நிலமையில் போகும்போது எனக்கு முருகருடைய காட்சி தெரியும். முருகா என்னை ஏன்ப்பா அப்படி சோதிக்கிற அப்படின்னு நான் கேட்டேன்னா, ஏதாவது ஒரு வாகனத்தில் யாமருக்க பயமேன்னு காட்சி அடிச்சுட்டு போவார். திடீர்னு திரும்பி பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு வண்டி போச்சுன்னா அதில் முருகர் படம், திருவுருவ படம் தெரியும். எங்கேயாவது யதார்த்தமாக பார்த்தோன்னா ஏதாவது கடையில் முருகர் ஸ்டில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள். இந்த மாதிரி போகிற வாகனத்தில் நீங்கள் முருகான்னு நினச்சிங்கன்னா உங்கள் முன்னாடி நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு நம்மளுக்கு கேட்டு போவார். எனக்கு அந்த வாசகம் நான் ரொம்ப அழுதுட்டு போகும்போது அந்த ரொம்ப அழுகுறேன். முருகா எனக்கு எடுத்துரு, உன் காலடியிலே என்னை கொண்டு போய் போட்டுரு, என்னால் வாழ முடியல, இந்த மக்கள் முன்னாடி என்னால் வாழ முடியலன்னு ரொம்ப அழுறப்ப தான் யாமருக்க பயமேன்னு சொல்லி முருகர் கையை தூக்கிட்டு போகிறார். அவருடைய வேல் தெரியும், மயில் தெரியும், சேவலோட தெரியும், அந்த கொடி தெரியும். அது எல்லாமே எனக்கு காட்சி தந்தார். இன்றைக்கி இந்த போன வருஷம் நான் செத்துடுவேங்கிற முடிவில் நான் இருக்கும்போது இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். முருகா அப்படின்னு நான் நினச்சி நல்லா இருக்கேன். மயில் எனக்கு எப்போதும் நான் முருகனை கூப்பிட்டாலும் சேவல் கூவும், மயில் கூவும், எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேராகவே நான் பார்க்குறேன். என்னுடைய முருகனை நான் நேராகவே நான் பார்க்குறேன். அவர் இல்லையே அணுவும் அசையாது. அதே மாதிரி மயில் இறகு அது வீட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அவருக்கு ரொம்ப வாசம், அதாவது பஞ்சாமிர்த வாசம், பத்தி, நல்ல சாம்பிராணி. ஏன்னா ஊர் பக்கத்துலலாம் நல்ல சாம்பிராணி. அவருக்குன்னு ஒரு மனம், பால் மனம், சந்தன மனம், இந்த மாதிரியெல்லாம் வாசனை அடிக்கும்போது நம்ம வீட்டில் முருகர் இருக்கார். உங்கள்கிட்ட நான் பேசிகிட்ருக்கிறேன், வீடியோ பேசிகிட்ருக்கிறேன், கெவுளி எனக்கு உத்தரவு கொடுக்குது, முருகர் இருக்கார் அப்படின்னு சொல்லி கெவுளி உத்தரவு கொடுக்குது. உங்களுக்கு வீடியோவில் பேசியிருக்கும் போதே கேட்டால் பாருங்கள். அதே மாதிரி நம்ம அவருக்கு நெய்வேதம் நம்ம எது நினச்சாலும் வைக்கலாம். ஆனால் அவருக்கு நம்ம வீட்டில் தினை மாவும் தேனும், அவ்வளோ ஒரு வாசம். அந்த தினை மாவும் தேனும் பிசைஞ்சு பாருங்கள், அந்த மனம் இருக்கும். நம்ம அதை செஞ்சுருக்க மாட்டோம், அந்த வாசம் அடிக்கும். இதெல்லாமே முருகர் குழந்தை வடிவில் நம்மளுக்கு காட்சி தருவார். நீங்கள் முருகா காலையில் எழுந்திருக்கும்போது முருகா அப்படின்னு நினச்சிட்டு வாங்க. சாம்பிராணி வாசம் அடிக்கும், சந்தன வாசம் அடிக்கும், செண்டு திருநார் இருக்கு இல்லையா, அதாவது செண்டு விபூதியில் அப்புறம் அபிஷேகம் பண்ண அந்த வாசனை அடிக்கும். இதை எல்லாமே முருகர் நம்மக்கிட்ட இருக்காருன்னு அர்த்தம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முருகா அப்படின்னு அதாவது முருகான்னு அப்படி ஒரு சத்தமாக கூப்பிட்டு ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டாலே அவர் இருப்பதை உங்கள்கிட்ட அப்படியே காமிப்பார். நான் இருக்கேம்மா, கவலைப்படாத, நீ என் கைக்குள்ளே தான் இருக்க அப்படின்னு முருகர் காமிப்பார். இது நீங்கள் நான் என் வாழ்க்கையில் உணர்ந்தது. அப்போ நான் முருகர் இருக்கார் அப்படிங்கிறத நோக்கி நான் போயிட்டுருக்கிறேன். நான் முருகர் இருக்காருன்னு நோக்கி போயிட்டுருக்கிறேன். எனக்கு என்னையா எனக்கு இவ்வளோ குறை தருவீங்களே, எனக்கு குறை வேண்டாம் ஐயான்னு சொன்னால் அந்த குறைகள் எனக்கு மாற்றி தந்திருக்கிறார். அதே மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கா, முருகனை கூப்பிடுங்க. ஏதாவது ஒரு கஷ்டம்னா முருகா அப்படின்னு அவருக்கு காணிக்கையாக செலுத்த போகிற அந்த 2 சொட்டு கண்ணீர் தான் அவருக்கு. முருகனை கூப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ஓடோடி வருவார். கண்டிப்பாக முருகர் வந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லணும். கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். நன்றி.